ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறதற்காய் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றியறிதலான துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் கடந்து வருகிறோம். ஆனால் தேவன் நம்மை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்து தற்காத்து வழிநடத்தி ஒவ்வொரு நாளின் புதிய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நானும் நீங்களும் எவ்வளவு அதிசயமானவர்களாய் காணப்படுகிறோம், எவ்வளவு ஆசீர்வாதமுடையவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த நாளிலும் கூட 139வது சங்கீதத்தின் 14வது வசனத்தை வாசிக்கின்றேன். Psalm 139 verse 14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு கால வேளையிலும் கூட நானும் நீங்களும் பிரமிக்கத்தக்க அதிசய விதமாக எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம், உண்டாக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலே நாம் உருவாகும் பொழுது நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். எவ்வளவு ஒரு உண்மையுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட நானும் நீங்களும் ஏதோ இந்த உலகத்தில் வந்துவிட்டோம் என்று சொல்லி அல்ல, நானும் நீங்களும் அவருடைய அநாதி தீர்மானத்தின் நிமித்தமாக, அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது நிமித்தமாக இந்த பூலோகத்தில் வந்து நாம் இப்படியாக வாழும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிப்பேன். இந்த நாளிலும் கூட அதே தான் நாம் செய்கின்றோம். நாம் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அதிசயமாய் உண்டாக்கின தேவனை நாம் துதிக்க வேண்டும். இந்த காலை வேளையிலும் கூட நானும் நீங்களும் அதிசயம் செய்கின்ற அந்த ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, உமது கிரியைகள் அதிசயமானவைகள். நீர் என்னை சிருஷ்டித்த அல்லது உம்முடைய கிரியையினாலே உருவாக்கப்பட்ட நான் எவ்வளவாக நான் அதிசயமானவனாக சிருஷ்டிக்கப்பட்டேனோ அதுபோல உம்முடைய கிரியைகளும், நீர் சிருஷ்டித்திருக்கின்ற எல்லாம், உம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் அதிசயமானவைகளாய் காணப்படுகிறது. ஆகினாலே என் ஆத்துமாவுக்கு அது நன்றாய் தெரியும். இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய ஆத்துமா இதை நன்றாய் அறிந்திருக்கின்றபடியினாலே அவருக்கு நன்றியறிதலான துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக இந்த காலவேளை நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கின்றோம். தேவன் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு இப்படிப்பட்ட கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கட்டளையிட்டு தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நானும் நீங்களும் எவ்வளவு நன்றியறிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் கூட நாம் முன்னேறி செல்லும் பொழுது இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தட்டும், தேவனுடைய ஆளுகை நம்மை வழிநடத்தட்டும், தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளட்டும். தேவன் தாமே நமக்கு உதவி செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் தேவனுக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறுகிற நாளாக காணப்படட்டும். ஆமேன்.